Okay, let's try this again. Oh, focus! Big move! Hi traders. So வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ மட்டும் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் ஆமாம் சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும்னு தான் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு ட்ரேடிங் ஜேர்னிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் போகிறோம். ஸோ இப்போது ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாக் ஓப்பன் பண்ணுவோம், பார் சார்ட்டோ இல்லை லைன் கிராஃபோ காட்டும், அது ப்ரைஸ் அப்பு போவோம் டவுன் போவோம். ஆனால் நம்மளுக்கு பேசிக்காக பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாது. கரெக்டாக இதெல்லாம் தெரியாமல் தான் நாங்களும் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கேண்டில்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், அது பின்னாடி என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிலாம் தெரியாமல் பண்ணதால் நாங்கள் வந்து நிறைய லாஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த லாஸ் நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு. இந்த வீடியோவில் மொத்தம் 2 விஷயம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் வந்துட்டு கேண்டிலோட மெட்ரிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 விஷயம்தான். ஒன்று கேண்டிலோட பாடி, இன்னொன்று கேண்டிலோட விக்ஸு. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா கேண்டிலுக்கு மேலே ஒரு குச்சி மாதிரி இருக்குல்ல, அதுதான் விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, WICKSன்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கிறது பாடி, கீழே இருக்கிறதும் விக்கு. பேசிக்காக இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதில் மார்க் பண்ணியிருக்காங்களா, ஓப்பன் ப்ரைஸ் என்ன, க்ளோஸ் ப்ரைஸ் என்ன, ஹை ப்ரைஸ் என்ன, லோ ப்ரைஸ் என்ன, அப்படி தான் அர்த்தம். ஸோ ஓப்பனிங் இங்கே நடந்திருக்கு, க்ளோஸ் ப்ரைஸ் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ, பாடி எங்கே முடியுதோ அதான் க்ளோஸ். அந்த ஒரு 1 மினிட்டாக அந்த கேண்டில் அங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே எவ்வளோ தூரம் போயிருக்குங்கிறது தான் ஹை, கீழே எவ்வளோ தூரம் போயிருக்குங்கிறது தான் லோ. சிம்பிளாக இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர். ஒரு கேண்டில் பார்த்தோன்னா இவ்வளோ தான் சொல்லும். இதுவே பையஸ் வின் பண்ணதுக்கும் செல்லர்ஸ் வின் பண்ணதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பையர்ஸ்க்கு கீழே தான் ஓப்பனிங் ப்ரைஸு, ஏன்னா பையர்ஸ் வின் பண்ணுறது ப்ரைஸ் ஏறி இருக்குன்னு அர்த்தம். செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் ஓப்பனிங் ப்ரைஸ், கீழே இருக்கும் க்ளோசிங் ப்ரைஸ், விச் மீன்ஸ் ஓப்பன் ஆனதை விட ப்ரைஸ் கீழே கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். சிம்பிள். பாடி விக்ஸ் எவ்வளோ மேலே போயிருக்கு, எவ்வளோ கீழே போயிருக்கு, எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். நெக்ஸ்ட் மெட்ரிக் ஃப்ளோனா என்ன நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மெட்ரிக் ஃப்ளோனா என்னென்னா, சப்போஸ் ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுத்துங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி வந்து நான் சில்வர் பீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கேண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஸோ இந்த கேண்டில் தான். இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ், இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து இது. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் வந்து இதுதான் எவ்வளோ லோவாக போயிருக்கு அந்த கேண்டில் எவ்வளோ ஹையாக போயிருக்கு அப்படின்ற மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஓப்பன் வந்து 223 பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கும் அந்த டேட்டாலாம். ஓப்பன் வந்து 223 பண்ணியிருக்காங்க. ஹை வந்து 225.50 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 223.58 வரைக்கும் போயிருக்கு. எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 225.14. அதாவது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ஸ் வச்சு இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அந்த இன்டர்வல்குள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிற இதுதான் இது. ஆமாம், பேசிக்காக இதோட ஸ்டோரி என்னென்னா, இந்த ஒரு ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்கு, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கீழே வந்திருக்கு, அப்புறம் பையர்ஸ் நல்லா ப்ரைஸை புஷ் பண்ணியிருக்காங்க, திருப்பி செல்லர்ஸ் லைட்டாக ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கேண்டிலோட ஓவரால் ஸ்டோரியே. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மெட்ரிக்ஸில் பார்க்க வேண்டியது வந்து வேல்யூ. இந்த பர்டிகுலர் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 3.73 மில்லியன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, லைக் 1K 2Kலாம் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிடும். ஆமாம், இப்போ பையர்ஸ் டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக செல்லர்ஸ் டாமினண்ட்டாக மாறிடும். வால்யூம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பேசிக்காக இதுதாங்க கேண்டில், இப்படி தான் பார்க்கணும். ஓகே, இப்போது இந்த கேண்டிலோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் சிம்பிளாக சொல்கிறேன். மார்க்கெட்டில் நடக்கிறதுனா ஒரு சின்ன பேட்டில். பேசிக்காக பையர்ஸ் வெர்சஸ் செல்லர்ஸுங்கிற மாதிரி, டிமாண்ட் வெர்சஸ் சப்ளைங்கிற மாதிரி. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். அதெல்லாம் நான் லிங்க் போடுறேன். ஒருத்தன் விற்றா தான் நம்மளால் வாங்க முடியும். அதே மாதிரி ப்ரைஸ் எப்படி மாறும், லாஸ்ட்டாக என்ன கடைசியில் வாங்கியிருக்காங்களோ அதான் மாறும். அது இல்லாமல் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் ஏறும், சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் இறங்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு ரீட் பண்ண முடிஞ்சுன்னா, கரண்ட்டாக மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, பையர் சைடு ப்ரைஸ் ஏறுமா இல்லை ப்ரைஸ் இறங்குமா, அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். லைன் சார்ட்டை பார்த்தா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. பட் ஆனால் இதுவே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு பார்த்தோன்னா, ஓகே இப்போ இதுதான் நடக்க போகுதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்லைன் கிளாரிட்டி என்னென்னா, கேண்டிலுங்கிறது ஒரு பேட்டிலோட ஸ்டோரி. எவன் ஜெயிச்சா, பையர்ஸா செல்லர்ஸாங்கிறது. வால்யூமுங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டோரிங்கிற மாதிரி, அந்த ஸ்டோரிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்கிற மாதிரி. ஒரு டம்மி ஸ்டோரியாக இல்லைனா பயங்கரமான ஸ்டோரியாங்கிறது அதோட வால்யூம் தான் டிஃபைன் பண்ணும். அவ்வளோதான், இது சிம்பிளான விஷயம், அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இதெல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான், வீடியோட எண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன்.
அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் ட்ரேடிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி. ஆமாம், கேண்டில் தெரியாமல் லைன் சார்ட்டை மட்டும் பார்த்து எங்களை மாதிரி நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இதை அனுப்புவாங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். வீரமே ஜெயம். வீரமே ஜெயம். வீரமே ஜெயம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.